மரத்தில் வேட்கோள் இருக்கும் கல்லூரி முதல்வரே, ஆசிரியர்களே, டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜின் தூண்களாக இருக்கும் எங்கள் தேர்ட் இயர்ஸ் நண்பர்களே, இக்கல்லூரியில் புதிதாக இருக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்களே, உங்க எல்லோருக்கும் இசி டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர் மோகராஜின் முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக எனக்கு மேடை பேச்சு என்றாலே அலர்ஜி. அதையும் மீறி பேசுகிறேன் என்றால், அதாவது அதையும் தாண்டி பேசுகிறேன் என்றால் அதுதான் என்னுடைய வளர்ச்சி. இக்கல்லூரியில் நான் பேசிய முதல் மேடை பேச்சு 5/9/2025 போன ஆண்டு கல்லூரி அதாவது ஆசிரியர் தின விழாவில் பேசிய பேச்சு தான். இதை நான் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் தின விழாவில் வருகை தந்துள்ள அனைத்து ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இக்கல்லூரியில் போன ஆண்டு தங்கமான மேம் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பேர் கூட ஏதோ தங்கமலர் ஆமாங்க. இது மட்டும் இல்லைங்க, தங்கமலர் மேம் மட்டும் இல்லைங்க, கல்லூரியில தங்கம் போட்ட சாரெல்லாம் இருக்காங்க. இதை ஏன் சொல்றேன்னா, யாருடைய மனதையும் புண்படுத்துறது நோக்கம் இல்லை, எல்லாரையும் மகிழ்ச்சியா வைப்பதோட நோக்கம். அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு தீபம் ஏற்றுபவர்களே, வெறும் கல்லாய் இந்த எம்மை ஜொலிக்கும் வைரமாய் மாற்றிய எமது அருமை ஆசிரியர்களே, உங்களை என்னவெல்லாம் கூறுவேன் இந்த ஆசிரியர் தின விழாவில். உலகில் 2 இடம் புனிதமான இடம் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியர்களான அதாவது தாயின் கருவறை ஒன்று, இரண்டாவது ஆசிரியர்களின் வகுப்பறை. அறிவை தருகிறார்கள் அல்லவா? கல்லை சிலையாக்குபவன் சிற்பி என்றால், பானையை அதாவது மண்ணை பானையாக்குபவன் குயவன் என்றால், வெறும் கற்பனையை ஓவியமாக்குபவன் கலைஞன் என்றால், எங்கள் ஆசிரியர்கள் எங்களை எப்படியெல்லாம் ஆளாக்குகிறார்கள், அவர்களை நான் எப்படியெல்லாம் பேசுவேன். இந்த விழாவில் கவிதை வடிவில் உள்ள ஒரு கவிதைகளை பார்ப்போம். ஆசிரியர்களுக்காக உங்கள் உண்மையுள்ள மாணவன் எழுதியுள்ள என் சொந்த கவிதைகளை பார்ப்போம். குளத்தில் கல்லை போட்டால் தண்ணீர் தெளிக்கும், ஆனால் எங்கள் மனதில் படிப்பை போட்டால் எங்கள் ஆசிரியரையே நினைக்கும். ஆசிரியர்கள் புத்தகத்தை எடுக்க சொல்றாங்க, அடிச்சு சொல்லி புத்தகத்தை எடுத்தா மாணவர்கள் நாங்கள் எப்பவோ கிள்ளி. குளத்தில் கல்லை போடலாம், ஆனால் தங்கத்தை போட மாட்டார்கள். எங்கள் ஆசிரியர்கள் குளமாகிய எங்களில் கடலாகிய படிப்பையே படிக்கிறார்கள். அதுவே சிறந்த பொக்கிஷமா இருக்கிறது. அதாவது இதுக்கு மேல என்னங்க பொக்கிஷம் வேணும்? மனதில் தோன்றுவது கவலை, ஆனால் படித்த பிறகு எங்கள் ஆசிரியரை நினைப்பதோ பெரும் பூமாலை. கல்வி அல்லது கல்லூரி சான்ற கவிதைகளை பார்ப்போம். அதாவது என் சொந்த கவிதைகள். என் கண் திறப்பது உனக்காக, என் கல்லூரி திறப்பது எனக்காக, என் முகம் பார்ப்பது உனக்காக, நாம் என்றும் வாழ்வது நமக்காக, என் முகம் பார்ப்பது உனக்காக, நாம் என்றும் படிப்பது நமக்காக. மனதில் தோன்றுவது கவலை, படித்த பிறகு அதுவே பெரும் பூமாலை. முழுமையாக கல்வி கண் திறந்தவர் காமராசர், எங்கள் அறிவு கண்ணை திறந்தவர்கள் எங்கள் ஆசிரியர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அது மட்டுமில்லாமல் ஆசிரியர்களுக்காக மரியாதை செலுத்தும் விதமாக எழுந்திருந்து எல்லாரும் கைகளை தடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல என் சொந்த கலைஞங்க. அந்த காலத்துல செய்தி கடிப்பாங்க கொட்டு, இப்போ டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ்ல எனக்காக ஒரு கை தட்டு சொல்லி உங்களுக்கு நன்றி. வணக்கம்.